சிம்னி அப்படிங்கிறது வந்து கிழக்கு சுவரில் தான் நம்ம ஆமா போட பொருத்துறோம். முடியும். அப்போது கிழக்கு சுவரில் போடுறப்போ பெண் வந்து கிழக்கு நோக்கி தான் நிற்கிறாங்க. எப்போவுமே கிழக்கு சுவரும் வடக்கு சுவர்லையும் வந்து வெயிட் வைக்கக்கூடாது. அந்த கிழக்கு சுவர் அதிகமான பாரங்கள் வந்து இந்த பெண்மணியை பாதிக்கும். அப்போ கிழக்கு சுவரில் சிம்னி அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் சின்ன லெவலில் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட் ஏற்றி அங்கே பண்ணக்கூடாது. இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருப்பாங்க. ஆமா. இவங்க யூஸ் பண்ணுறது அந்த ஒரே ஒரு ஸ்டவ்வாக தான் இருக்கும். அதில் ஒரு 3 பர்னர் இருக்கலாம். இவங்க பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 அடி நீளத்துக்கு பண்ணியிருப்பாங்க. ஆமா. சிம்னி அத விட பெருசா தான் பெருசா இருக்கும். பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாரி நம்ம அமைச்சுக்கலாம். இத விட சிறப்பு வந்து நீங்க ஜன்னல்கள் வைக்கிறது சிறப்பு தான். பட் இன்னைக்கு வந்து எல்லாம் நாகரீக காலமா போறதுனால, எல்லாருமே சிம்னி அப்படிங்கிறத விரும்புறாங்க. அதனால சிம்னி வந்து அந்த அறைக்கு தகுந்த மாரி அமைச்சீங்கன்னா, நன்மைய கொடுக்கும். என்ன அது பாதிப்புகள் வரும்? இதான் வந்து நேயர்களுக்கு ம், கேள்வி. சரி நான் வச்சிருக்கேன். ம். எனக்கு என்ன மாரி பாதிப்புகள் வரும்? அத நான் எப்படி வந்து முன்னாடியே பார்த்து சரி செஞ்சுக்கலாம்? சிம்னி அப்படிங்கிறதே பொதுவாவே தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது கடகம், சிம்மம், கன்னி ராசிக்கானது தான். பெண்களுக்கு வயிறு தொடர்பான அறுவை சிகிச்சைகளையும், வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செரிமான கோளாறை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல ஆண்களுக்குன்னா மார்பு தொடர்பான பிரச்சனை கொடுக்கும். பெண்களுக்கும் மார்பக தொடர்பான பிரச்சனையை கொடுக்கும். ம், ம். நல்லா இருப்பாங்க. இப்போ புகை அப்படிங்கிறது சிம்னியோ, இல்ல சாதாரணமோ வீட்ல நெறைய வீட்ல புகை அப்படியே அண்டி இருக்கும். நெறையா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்பக புற்றுநோயை ஏற்படுத்தி கொடுக்கும்.